இப்போ மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் ரொம்ப பிரபலமானவர். அவருடைய முகத்தெல்லாம் பார்த்தா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். ஆனால் பிறப்பால் ஒரு கருப்பர், அவருடைய நிறமும் கருப்பு. பிரபலமான ஒரு நடன கலைஞர் அவர் வந்ததுக்கு பிறகு உடல் முழுவதுமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சிவப்பாக மாற்றிட்டாரு. ஆக அவங்க எவ்வளவுதான் கருப்பர்கள் நீக்ரோக்கள் உலகத்தில் எல்லா விதமான திறமைகளும் பெற்றிருந்தாலும் கூட, பிரபலமாக இருந்தாலும் கூட, அவங்களுக்குள்ள ஒரு தாழ்மனப்பான்மை உருவாகிற அளவுக்கு அப்படி அந்த மனநிலை உள்ளவர் தான் மைக்கேல் ஜாக்சன். அமெரிக்க நீதிமன்றத்தால் அவர் மேலே வழக்கு வருது, பாலியல் குற்றச்சாட்டு வருது. இதெல்லாம் மன உளைச்சல் ஏற்படுது. இந்த மன உளைச்சல்ல தான் பஹ்ரைனுக்கு போறாரு. பஹ்ரைன் அரசாங்கத்தினுடைய விருந்தினராக தான் போறாரு. ராயல் ஃபேமிலியினுடைய இடம் அது. அந்த மாளிகையில் தங்கியிருக்காரு. அங்கே தங்கியிருக்கும் போது முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், முஸ்லீம்கள் இப்படிலாம் இருக்காங்களே, வித்தியாசமாக இருக்காங்களே. ஏன்னா இவர் ரொம்ப ஆடம்பரத்தில் இருந்தவர். சாதாரணமாக அமெரிக்கா அப்படின்னாலே ஆடம்பரம். அமெரிக்காவில் ஒரு பாடகர் அப்படின்னு சொன்னால் ஆடம்பரத்தினுடைய உச்சாணி கும்பில் இருந்தவர் மைக்கேல் ஜாக்சன். இஸ்லாத்தை பார்க்குறாரு. அவருடைய அங்கே இருக்கிற முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய கோட்பாடு, இதெல்லாம் பார்த்து அவருக்கு இன்ஸ்பயர் ஆகி 2009, அதாவது ஒரு மரணம் அடைகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவர் மிகாயில் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிறார், மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற பேரை. இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், உலகத்தில் மிக பிரபலமான ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத ஜீரணிக்க முடியாத, அதை வெளியில சொல்லக்கூடாது என்பதற்காகவே அவர் கொல்லப்பட்டார். பிரபலமானவர்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது எல்லாரும் அதை பின்பற்றி முஸ்லீம் ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் அமெரிக்கர்களுக்கு அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஆக மைக்கேல் ஜாக்சன் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக, அவர் மூலம் இஸ்லாம் பரவிவிடக்கூடாது என்பதற்காக, அந்த செய்தி வெளியிலே தெரிந்துவிடக்கூடாது, அவர் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்துவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகவே அவர் கொலை செய்யப்பட்டார். ஆக இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய தாக்கங்களை அமெரிக்க மண்ணில் உருவாக்கி இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் மட்டும் இல்லை, அவருக்கு முன்னாடியே முகமது அலி வந்திருக்காரு, மால்கம் எக்ஸ் வந்திருக்காரு. அதாவது மனங்களை வென்ற மார்க்கமாக இஸ்லாம் அங்கே திகழ்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்ல இதுவும் ஒன்று.